Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Death Note episode 35 part 1. ஓபன் பண்ணா ஜப்பானை காட்டுறாங்க. வழக்கம் போல கிராவுக்கு பயந்து பெருசா எங்கேயும் எந்த கிரைமும் நடந்த மாதிரி இல்ல, அப்படியே போகுது. அதே நேரம் டாஸ்க் போர்ஸ்ல நம்ம லைட்டு வழக்கம் போல வேலை பாக்குற மாதிரி ஏமாத்திக்கிட்டு கிராவை கண்டுபிடிக்கிறேன்னு நடிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க மீசாக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. அவ ஜாலியா மோகி கூட சீட்டு கட்டி கேம் விளையாண்டுட்டு இருப்பான். நியர் அந்த டெத் நோட்ல இது வரைக்கும் செத்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு A to Z செக் பண்ணிட்டு இருப்பான். அதாவது லைட் என்ன பண்ணிருக்கான், ஸ்டார்டிங்ல அவன் கொண்டான் பாருங்க, அவங்கிட்ட ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் கொண்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே லைனா எழுத சொல்லியிருப்பான். மிகாமி பண்ணிருப்பான். அத அந்த ஏஜென்ட் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். அதை இவன் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க கியோமி ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறால, அத பாத்தீங்கன்னா மெலோ ஒரு சைடு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே நேரம் இங்க மிகாமியை அந்த ஏஜென்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்னு வைங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஏஜென்ட் நியரை கான்டாக்ட் பண்ணி நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்பா. மெலோ பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு எப்படியாச்சும் கிராவை புடிச்சே தீரணும். ஏன்னா இவனையே ரவுண்டு கட்டி ஒரு வழி பண்ணிட்டான்ல, அவனை சும்மா விடுவானா இவன். லைட் எப்பவும் போல கியோமியை மீட் பண்ணி எதையாச்சும் எழுதி கொடுக்கறது, பேசும்போது வேற எதையாச்சும் பேசுறது, அதையும் இந்த லூசு பயிலுக லூசு மாதிரியே கேட்டுட்டு இருப்பானுங்க. எக்ஸப்ட் ஐசாவாவை தவிர. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொன்னா நடந்துகிட்டே இருக்கும் ஸ்மூத்தா. ஒரு நாள் அந்த ஏஜென்ட் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாவே இப்ப முடிச்சிட்டேன்பா. என்னன்னா வாரம் அவன் ஜிம்முக்கு போகும்போது மட்டும்தான் அந்த டெத் நோட்டை அவனால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டைம் என்ன டாஸ்க் சொல்றானுங்களோ அதை பண்ணிடுவான். இப்ப டோட்டலா முடிச்சிட்டான் போல. ரியூக்கு லைட்டு கூட தான் சுத்திட்டு இருக்குது. அதுக்கு ஒரே சஸ்பென்ஸ், அடுத்து என்ன நடக்குமோன்னு. அப்போ மிகாமியை காட்டுறாங்க. அவன் என்னத்தையோ ஜூம் பண்ணி எல்லாம் செக் பண்ணுவான். அப்போ கியோமி கால் பண்ணி லைட் என்னென்ன சொல்லியிருந்தானோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நானும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டி இருக்குது, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்பா. இப்படி அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னா கியோமி உடனே மீட் பண்ணணும்னு லைட்டுக்கு மெசேஜ் போடணும்னு லைட் செய்ய சொல்லியிருந்தால, அதை பண்ணோன்னு பயலுக்கு அப்படியே லைட்டா உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஆக்சுவலா மிகாமி கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்தா மட்டும்தான் உடனே மீட் பண்ண சொல்லி இப்படி மெசேஜ் போட சொல்லியிருப்பான். அப்படின்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இனி நியர் என்னைய மீட் பண்ணணும்னு சொல்லுவான். அதுக்காக நான் வெயிட் பண்ணா போதும். நியர் என்கிட்ட நீ தொக்க மாட்டிட்ட, நான் தான்டா வின் பண்ண போறேன். உன் பிளான் என்ன, நீ என்ன பண்ண போறேன்னு ஆரம்பத்துல இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேட்டெல்லாம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த ஏஜென்ட் நியரை கான்டாக்ட் பண்ணி நான் பாஸ்ட் 3 டேஸா அவன் நோட் புக்கை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். அவன் டெய்லியும் நைட்டு 1 பேஜை ஃபில் பண்ணிடுறான். நேத்து நைட்டு கூட அவன் எல்லாத்தையும் பண்ணான். அதையும் செத்து போனவங்களையும் செக் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. மிகமியோட பிஹேவியர்லயும் எந்த சேஞ்சும் இல்லாம உடனே நியர் சரி ரைட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயாச்சு, இனி இதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லி நம்ம லைட்டா கான்டாக்ட் பண்ணுவான். அதாவது அவனுக்கு எல்லாம் ஆர்வம் என்ன நியர் கால் பண்ணிருக்கானேன்னு. எடுத்த உடனே அவன் கேட்டது நான் எல்லாம் மீட் பண்ணும். எதுக்குன்னு கேட்டா கிராவோட கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவாமா. ஆனா நீ தான் என்னைய கிரான்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்றியே, அப்புறம் என்ன திடீர்னு மீட் பண்ணுங்கிற, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டா நான் உனக்கு ஒரு விஷயத்த பர்சனலா காமிக்கணும், அதை மட்டும் நான் பண்ணிட்டேன்னா போதும் எல்லா பஞ்சாயத்தும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே ரைட்டு நீ என்ன பத்தி நினைச்சது தப்புன்னு நீ ரியலைஸ் பண்ணாலே போதும்பா. பட் ஐசாவா மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சு நியர் வந்து லைட்டு தான் கிரான்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஏதோ பண்ணிட்டான், அது மட்டும் நல்லா தெரியுது, அதுக்கு தான் மீட் பண்ணுங்கிறான். ஆனா லைட்டுக்கு நியரை கொல்லணும், கடைசியா அதுக்கான நேரமும் வந்துருச்சுன்னு ஏதோ ஒன்னு இவன் மறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அரகோர மூளை உள்ள ஐசவாவே இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னா நியருக்கு இந்த மேட்டர் எல்லாம் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்ப நியர் பாத்தீங்கன்னா மீட்டிங்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவான். லைட்டுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன்னா அவன் ஆல்ரெடி வேற ஒரு பிளான் போட்டு வச்சிட்டான். எதுவா இருந்தாலும் ஓகேமா, இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லாமே இவங்க மீட் பண்ண போற இடத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லாம கிராவை பிடிக்கணும்னு வெறி கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுமே அங்க இருக்கணும். அதெல்லாம் ஓகே, ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அடுத்தது இவங்க சைட்ல இருந்து யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா SPK மெம்பர்ஸ் மொத்தம் 4 பேரு, அதுவும் நியரோட சேர்த்தி. மோகி அங்க வருவாரு. பட் மீசாவை மீட் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே அடிச்சு துரத்தி விட்டுருவானாமா. கண்டிப்பா வந்தானா ஏதாச்சும் குட்டையை குழப்பி விட்டுருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒன்ஸ் நம்மால் அந்த இடத்துக்கு வந்துட்டானா இவளை வந்து துரத்தி விட்டுருவானாமா. அவளை பத்தி எல்லாம் பெருசா பஞ்சாயத்து இல்ல. இதை சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னா எங்க சைடு மொத்தம் 5 பேரு, அதுவும் என்னையும் சேர்த்தி. மோகி இப்ப அங்க இருக்கிறதுனால வேணா அவரையும் கணக்கு பண்ணிக்க. சரி ஓகேன்னு இப்ப மீட்டிங் பிளேஸ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க பாத்துருப்பானா ஊருக்கு வெளியில ஒரு கைவிடப்பட்ட வேர் ஹவுஸ், அந்த இடத்த எல்லோ பாக்ஸ்ம்பாங்க, அதை வாங்கிட்டானாமா. இதை சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான், எப்படி லைட்டு உன்னால உன்னோட பிளானை இங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, முடிஞ்சா ட்ரை பண்ணுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவான். அதுக்கப்புறம் வரும்போது ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க டெத் நோட்டை எடுத்துட்டு வந்துரு, அது கண்டிப்பா இருக்கணும்பா. ஏன் எதுக்குன்னு சொன்னா ஒரு சிம்பிளான ரீசனுக்காக தான். ஏன்னா எல்லாருமே இங்க வந்துட்டாங்கன்னா அந்த டெத் நோட்டை பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்களே. ஆனா ஒண்ணு மட்டும் ப்ராமிஸா சொல்றேன், அந்த நோட்டை நான் திருடவோ இல்ல உங்ககிட்ட இருந்து வாங்கவோ ஏன் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், நீங்களே உங்க கையில வச்சுக்குங்க. ஆனா ஐசாவா வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கொண்டு வந்ததுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். வந்து இருக்கும்போது எல்ல தவிர வேற
வேற யாரு வேணாலும் அந்த டெத் நோட்டை வச்சிருக்கலாம். எனக்கு இன்னுமே எல்லு தான் கீரான்னு தோணுது. அந்த ஒரு சேஃப்டிக்காக தான் என்ன சரி ஓகே, ஆனா யாருகிட்ட இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன்பா. அது பஞ்சாயத்துல நீர்வான். இனி மிச்சம் இருக்கிறது என்னன்னா டேட்டும் டைமும் மட்டும்தான். பட் லைட்டுக்கு பாத்தீங்கன்னா டேட்டை பத்தி பஞ்சாயத்துல டைமை பத்தி தான். நியர் பயங்கரமா யோசிப்பான். மிக்கமி பாத்தீங்கன்னா மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே கொல்றான். அப்படி கொன்ன உடனே மார்னிங் செத்தவங்களோட லிஸ்ட் வருது. சோ அவனோட மூமெண்ட்டை வச்சு இன்னும் 3 நாள்ல அதாவது 28ஆம் தேதி நைட் 1 மணிக்கு நம்ம அந்த வேர் ஹவுஸ்ல மீட் பண்ணலாமா. இதுவுமே நம்ம லைட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். அதாவது நியர் மிக்கமியோட மூமெண்ட்ஸை ட்ராக் பண்றான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே, டைம் எல்லாம் மேட்டர் இல்லப்பா, 3 டேஸ்ல 1 மணிக்கு மீட் பண்ணலாம்பா. போனை வச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் மனசுக்குள்ள நினைக்கிற விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். லைட்டு நியரு உன்னோட பிளான் எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சொல்லிக்குவானுங்க. இப்போதைக்கு பார்க்கும்போது எல்லாமே லைட்டோட கண்ட்ரோல்ல போற மாதிரி தான் தெரியுது. நியர் டஃப் கொடுக்க போறானா இல்ல நியருக்கே லைட் டஃப் கொடுக்க போறானான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் லைட் வழக்கம் போல கியோமியை போய் மீட் பண்ணுவான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயாம்பா. போலீஸுக்கு வர 2-3 நாளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால என்னால இன்னைக்கு இருக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஆர்டர் மிக்கமிக்கும் கியோமிக்கும் எழுதி கொடுத்துருப்பான். என்னடான்னு பாத்தீங்கன்னா நியர ஜனவரி 28 நைட்டு 1 மணிக்கு வேர் ஹவுஸ்ல வச்சு போட்டு தள்ள போறாங்க. எப்படி வேலையை அசைன் பண்ணிட்டானா. சரி அப்படியே கட் பண்ணா கியோமி வழக்கம் போல செக்யூரிட்டி கார்ட்ஸோட ஆபீஸ்க்கு கிளம்புவா. ஆபீஸ் முன்னாடி அவளுக்கு ஒரே ஃபேன்ஸ் கிளப் தான். வளைச்சு வளைச்சு அவளை போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா உள்ள என்டர் ஆக போகும்போது என்ன ஆகும்னா மெல்லோ சல்லுன்னு கார்ல வந்து புகையை தூக்கி போட்டு போயிருவான். அந்த இடமே கம்ப்ளீட்டா புகை. யாரா வந்து பிடிக்க போனா அதுக்குள்ள பிச்சுக்கிட்டு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவான். சரி நீ வெளியில இருந்த ஆபத்து, கியோமிய உள்ள கூட்டு போயிடலான்னு லிட்னர் கூட்டு போகும்போது கரெக்டா ஒருத்தன் பைக்ல வந்து இந்த இடத்துலயோ NHNலயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, சீக்கிரமா அவங்கள வண்டியில ஏத்துங்க, நான் பத்திரமா கூப்பிட்டு போறேன்பா. யாருன்னு பார்த்தா மெல்லோ. இது தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவா, சரி மெல்லோ தானே, அவனுமே கிராவை பிடிக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான், அவன் கூட அனுப்பி விட்டா ஒன்னும் உசுருக்கெல்லாம் ஆபத்து வராதுன்னு சொல்லி அவளை அவனோட பைக்ல ஏத்தி விட்டுட்டு அவளோட டீம் கிட்ட சொல்லி அனுப்பிடுவா. இந்த மாதிரி பைக்ல தான் போறாங்க, சேஃப்டியா கூட போயிட்டு வாங்கன்னு. பட் அவனோட பிளான் அவளை சேஃப்டியா வச்சுக்கிறதெல்லாம் இல்ல, கிட்னாப் பண்றது. அதனால சட்டுன்னு பைக்கை ஒரு சந்துல திருப்பி அவனுங்களை அங்கேயே பிளாக் பண்ணிடுவான். சுட்டும் பிடிக்க முடியாது, ஏன்னா சுட்டா அவ மேல பட்டு அவ செத்தாலும் செத்துருவா. அவளை காப்பாத்துறதுக்கு தான் வந்தானுங்க, சுட்டு அவளை கொண்டுட்டா மெலோவும் வண்டியை ஓட்டவே அவளுக்கு ஹேண்ட் கஃப் போட்டுருவான். இனி இதுக்கப்புறம் மெலோ என்ன கேம் விளையாட போறான்னு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் இவனு 2 பேரும் என்னென்ன பண்றானுன்னு காமிச்சாங்க. இனிமேட்டு தானே அவனோட ஆட்டம் தெரியும். அப்படி அவன் கியோமிய கடத்தி வச்சு என்னென்னலாம் ட்விஸ்ட் கொடுக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.